ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கத்தர் இப்போ கைத்திலிருந்து என்னடா இவன் இன்றைக்கி கொண்டக்கல்லை காமிச்சிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கொண்டக்கல்லை சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அதையும் நம்ம வச்சுருக்கோம். இது முழுசாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல் கத்தார் கிச்சனை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்படி சட்னி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். இன்னும் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போடுறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஸோ மச் அண்ட் லவ்லி அண்ட் சப்போர்ட். கொண்டக்கடலை சட்னி எப்படி செய்ய போகிறோம்? தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சூடு வந்துடுச்சு, அடுப்பு ஸ்லோவில் வச்சுப்போம். இப்போ நம்ம சத்தம் இப்படி வரணும், சத்தம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. போட்ட வேகத்துக்கு கொஞ்சம் புளிப்புக்கு புளி, சரியா? ஆமாம், கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம், அந்த தண்ணியோட போட்டுருங்க. ஓகே, சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அதுக்குள்ளே பசி பொருட்கள் முட்டையை எனக்கு அவிச்சு வச்ச முட்டையை எடுத்து திங்கிறாங்க, சண்டை போட்டோம். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம ஆமாம், இங்கே ரெசிபி போடும்போது நோய் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். அப்புறம் புழு பஸ்ஸாக போயிடும். அவ்வளோதான், சரியா? நல்லா வதக்கி விட்டணும், சரியா? நல்லா வதக்கி மிக்சியில் அரைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இதுமாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி தாளிச்சு விட்ற வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதங்கினா போதும், சரியா? ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? ஓகே, இப்போ நம்ம சூடாக ஆற வச்சு அரைக்கணும், சரியா? சூடாக அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. அதனால் சூடு ஆறணும். சட்னியை சொன்னங்க, நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ இந்த கொண்டக்கல்லையை பார்த்துட்டு சுண்டல் போட்டா என்ன அப்படின்னு இருக்காங்க. அதனால் நான் சாயந்தரம் ரெசிபி சுண்டல் ஊற வச்சுருக்கேன், சரியா? இன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சுண்டல் ரெசிபி பார்க்க போகிறோம், சரியா? அதை முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் தான் பார்க்கணும். ஆமாம், இப்போ நம்ம ஏங்க நீங்கள் எடுக்கிறீங்க? இப்போ தானங்க எடுத்து வச்சேன், ஒரே பரப்பு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிப்போம், சரியா? கொஞ்சமாக ஊற்றிப்போம். அவ்வளோதான். அடியில் தண்ணி ஃப்ராடு பயலோ. இப்போ நம்ம அரைச்சிடுவோம். இந்த பாருங்க, நல்லா பட்டு போல் அரைஞ்சிச்சா? பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இது தக்காளி சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் இது கொண்டக்கடலை சட்னி. எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த சட்னி நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தோ, அது கொண்டக்கடலை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலோடைய பவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி சத்தான சட்னியை அரைச்சி கொடுங்க. சும்மா பேருக்கு கடமைக்கு 2 மிளகாயும் பூண்டையும் வச்சு அம்மிக்கல்ல அரைச்சி கொடுக்குறது, மிக்சியில் அரைச்சி கடமைக்கு சாப்பாடு கொடுக்குறத தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்மளுடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு பழகிக்கோங்க, சரியா? இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு போட்டிருக்கோம், சரியா? நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துப்போம், சரியா? இப்போ நம்ம கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டுருவோம். ஒரு கலக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடும்.
நம்ம தண்ணியை கலக்கி ஓகேவா. அழகான கொண்டக்கடலை சட்னி ரெடி. சாஃப்டான இட்லியும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் சரியா எந்த அளவுக்கு பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஓட்டு சேர்த்து இது மாதிரி பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை சட்னி மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கத்தார் ஃபயாஸ். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் லவ்லி அண்ட் சப்போர்ட். டாட்டா, பாய் பாய்.